கரன்சியாக இருந்தால் அதற்கும் உழைக்கின்ற பணத்துக்கும் வரி இல்லை, அதே மாதிரி வட்டிக்கும் வரி இல்லை. ஆகவே உங்களுக்கு அது மாத்திரமல்லாத அரசாங்கத்தின் சலுகை மூலமாக டியூட்டி ஃப்ரீயாக கூட பொருட்களை வேண்டக்கூடிய பல நன்மைகள் இருக்கின்றது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் யூஎஸ் டாலராக இருக்கலாம், அல்லது யூரோவாக இருக்கலாம், கிரேட் பிரிட்டன் பவுண்டாக இருக்கலாம், ஆஸ்திரேலியன் டாலரோ கனடியன் டாலரோ, அல்லது நீங்க மத்திய கிழக்கு கரன்சியாக இருக்கலாம். அது இந்த இலங்கை தவிர்ந்த ஏனைய நாட்டினுடைய கரன்சியாக இருக்கலாம். என்ஆர்எஃப்சி அக்கௌண்டை நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் முறையாக வைத்திருங்கள். காலம் வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு டியூட்டி ஃப்ரீ பல சலுகைகள் வரப்போகின்றது. அதை நீங்கள் இது தொடர்ச்சியாக நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணி கொண்டால் தான் பல சலுகைகளை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ஆர்எஃப்சி என்று சொன்னால் இலங்கை குடிமகன் வெளிநாடு வெளிநாடு சென்று அங்கிருந்து இலங்கைக்கு அனுப்பும் பொழுது அவர்களால் மாத்திரம்தான் இந்த கணக்கை திறக்க முடியும். வைத்திருந்தால் அதற்கு கூட பெறப்படுகின்ற வட்டி வருமானத்துக்கு டாக்ஸ் இல்லை போன்ற பல சலுகைகளை வழங்குகின்றார்கள். அது வீட்டில் ஒரு தகப்பனோ தாய் இருந்து அவ்வாறு அவர்களுடைய வாழ்கின்ற நாட்டில் அவர்கள் எவ்வாறு சுகமாக இருக்கின்றார்களா என்று ஒவ்வொருவரும் அனுபவித்தால்தான் அதனுடைய வலி தெரியும். ஒரு வலி ஏற்படும் பொழுது உடனடியாக அரசாங்கத்தினுடைய செவி சாய்க்கின்ற பண்பு மிகவும் வரவேற்கத்தக்க. சட்ட விதிக்கு முறைமையாக அனுப்பப்படுகின்ற ஒவ்வொரு பணம் நாட்டிற்காகத்தான் வருகின்றது. இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்புகின்ற டாலரானது மிகவும் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமும் கூடுகின்றது. அதே நேரம் நமது நாட்டினுடைய வளர்ச்சி மேற்படுகின்றது. அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போன்று, அதாவது 2025 ஆண்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட $8 பில்லியன் அமெரிக்கன் இலங்கைக்கு அவர்கள் மூலமாக வருகின்றது. கூட ஒரு நாட்டிற்கு வருகின்ற ஒரு உட்பாய்ச்சலாக கருதப்படுகிறது. என்ன சொன்னால் மேக்ரோ எக்கனாமிக் லெவல், மைக்ரோ லெவல் என்று சொல்லுவோம். மைக்ரோ என்று சொன்னால் அதாவது உள்முகப்படுத்த பொருளாதார அமைப்பை கருதுகிறது. மேக்ரோ லெவல் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு ஏற்படுகின்ற உலக மாற்றங்கள், உலகத்தினுடைய அதிர்வலைகள், சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. அவ்வாறு ஆனால் என்று சொன்னால் நடைமுறை சிக்கல் என்று சொல்லும் பொழுது உடனடியாக தீர்க்க முடியாது. ஒரு ஒன்றை செய்யும் பொழுதுதான் அதில் குறை நிறைகள் தெரியப்படும். அவ்வாறு குறைகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக அந்தந்த வெளிவிவகார அமைச்சுக்கு அல்லது நீங்கள் செயற்படுகின்ற அமைச்சுக்கு நீங்கள் எழுத்து மூலமாக கொடுக்கும் பொழுது இந்த குறைகளை அவர்கள் உள்வாங்கி போதுமான முறையில் அரசாங்க ஜனாதிபதியின் கவனத்தில் கொண்டு வரப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விடியும் வேளை. ஜூன் மாதம் 16ஆம் தேதி நேர்களே, இன்று ஒவ்வொரு ஆண்டும் 2 முக்கிய சர்வதேச தினங்கள் அமைகின்றன. குறிப்பாக சர்வதேச குடும்ப பணம் செலுத்துகின்ற தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்சஸ் என்கின்ற வகையிலே, அதே போன்று இன்டர்நேஷனல் டே ஆஃப் தி ஆப்பிரிக்கன் சைல்டு என்கின்ற வகையிலே ஆப்பிரிக்க குழந்தை தினமும் இன்று அமைகிறது. இலங்கையை பொறுத்தவரையிலே மிக முக்கியமாக தற்போதைய பொருளாதார நிலைபெறு தன்மையிலே மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையில் மற்றும் அந்நிய செலாவணி இருப்பை தக்க வைத்துக் கொள்வதிலே வெளிநாட்டு பணியாளர்கள் மற்றும் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் மற்றும் சர்வதேச ரீதியிலே தொழில் வான்மையாளர்களாக இருக்கக்கூடிய இலங்கையர்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கின்ற, இல்லாவிட்டால் இலங்கைக்கு சட்ட ரீதியான முறைகளிலே இங்கே அனுப்பி வைக்கக்கூடிய நிதி பரிவர்த்தனை என்பது பெரும் உந்துகோலாக, இல்லைன்னு சொன்னால் ஒரு முதுகெலும்பாக பொருளாதார வளர்ச்சி தொடர்பான முன் ஆயத்தங்களுடன் கூடிய செயற்திட்டங்களுக்கு அவை உறுதுணையாக இருக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை மற்றும் திண்ணம். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இன்று இந்த சர்வதேச ரீதியிலான பண அனுப்பல்கள், பண பரிவர்த்தனைகள் சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படுகின்றமை பற்றியதான விடயம் எந்த அளவுக்கு இலங்கையிலே முக்கியத்துவம் பெறுகிறது என்கின்ற விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்காக பட்டய கணக்காளர், அதே போன்று வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களை இன்று நாங்கள் எங்களுடைய தேசிய வானொலி ஊடாக சந்திக்கிறோம். வணக்கம் பட்டய கணக்காளரும் அதே போன்று வரி முகாமைத்துவ ஆலோசகருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே. வணக்கம் தக்கீசன் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். உண்மையிலே பல்வேறு தினங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்டு அவை சமுதாயத்திலே விழிப்புணர்வையும் மற்றும் அது குறித்து நிற்கின்ற பணியையும் செயற்பாட்டினையும் தொடர்ந்து எதிர்கால சந்ததியினர் முன்னெடுத்து செல்லுகின்ற பொருட்டு அங்கே பிரகடனப்படுத்தப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதிலே ஒன்று இந்த சர்வதேச குடும்ப பணம் அனுப்புதல் தினம் என்பது இன்று அமைகிறது. இன்றைய நாளுக்கு உரியதாக அது அமைகிறது. உண்மையிலே இதனுடைய நோக்கம் என்னவென்று கருதுகிறீர்கள் பட்டய கணக்காளர் மற்றும் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே?
ஆமாம், உண்மையிலே நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். நமது தேசிய வானொலி மூலமாக இந்த முக்கியமான தினத்தில் நீங்கள் உலகத்திற்கு இந்த செய்தியை எடுத்துச் செல்வதில் நாம் அனைவரும், உலகத்தில் உள்ள அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விடயம். அதற்கு முதல் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் கேட்டதுக்கு சொல்வது போன்று சர்வதேச குடும்ப பணம் அனுப்புதல் தினம், த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ், அதாவது ஜூன் 16 கொண்டாடப்படுகிறது. நாங்கள் முதலில் இந்த சர்வதேச குடும்ப பணம் அனுப்புதல் தினத்தை நாங்கள் உலகம் முழுவதும் உழைத்து வருகின்ற எமது இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய தினம், அவர்கள் மெய்வருத்த கூலி தரும் என்று போன்ற பழமொழிக்கிணங்க அவர்களுடைய தினம், அவர்களுடைய கடின உழைப்புக்காக நாங்கள் அனைவரும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு தினமாக இது அமைகின்றது. அந்த வகையில் ஜூன் 16 அனுசரிக்கப்படுகின்ற இந்த சர்வதேச குடும்ப பணம் அனுப்புதல் தினம் நாங்கள் ஒரு தினமாக ஒரு ஜஸ்ட் another டே என்று இல்லாமல் உலகம் முழுக்கவும் வாழ்கின்ற, அதாவது அவர்கள் தங்கள் குடும்பங்களின் நலனுக்காக தமது இருக்கின்ற நாட்டை விட்டு வெளிநாடுகளில் உழைத்து கோடிக்கணக்கான தொழிலாளர்களின் தியாகத்தையும் அவர்களுடைய சொன்னால் ஒருவர் தமது வீட்டையும் நாட்டையும் விட்டு புற நாடுகளில் சென்று வாழ்கின்ற ஒரு உண்மையான தியாக மனம் படைத்தவர்கள். அந்த தியாகத்தையும் அவர்கள் அனுப்புகின்ற பணத்தின் ஒரு சமூக மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் நமது நாட்டுக்கு கிடைக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இது ஒரு மிகவும் உச்சமான தினமாக இருக்கின்றது. நீங்கள் கேட்டதுக்கிணங்க ஏன் இந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால், அதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை தருகின்றேன். இந்த எமது ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்குகின்ற சர்வதேச வேளாண் அபிவிருத்தி நிதியம், அதாவது சொல்லுவோம் IFAD என்று, அதன் முயற்சியின் ஒரு கீழ்தான் இந்த தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். அதாவது சர்வதேச வேளாண் அபிவிருத்தி நிதியம் என்ற நிதியத்தின் மூலம், ஒரு அங்கத்தின் மூலமாக, அது இந்த நிதியம் ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்குகின்றது. IFAD என்று சொன்னால், அல்லது இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் என்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் அமைப்புகள் இயங்குகின்ற சர்வதேச நிறுவனமாகும். கிராமப்புற வறுமையை குறைத்து விவசாயம் மற்றும் கிராமப்புற அபிவிருத்தியை முன்னெடுப்பதே இதன் நோக்கமாகும். அதாவது நமது ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக கிராமத்தில் இந்த வறுமையை ஒழித்து அதே நேரத்தில் கிராமத்தில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் நோக்கமாகத்தான் இது முதலில் உருவாக்கப்பட்டு ஒரு தினமாக இருக்கின்றது. இதனுடைய மிக முக்கிய பிரதான நோக்கமாக அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அந்த நோக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, எமது புலம்பெயர் தொழிலாளரின் பங்களிப்பை கௌரவித்தல். நாங்கள் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும், ஒவ்வொருவருடைய செயல்கள், அதாவது புலம்பெயர் தொழிலாளர்கள் சென்று எமது நாட்டுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அனுப்புகின்ற இந்த தியாகத்தை நாம் அவர்களுடைய தியாகத்தையும் அவர்களுடைய கடின உழைப்பையும் ஒரு மிக முக்கியமாக கௌரவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர் நல்ல செயல்களை நாம் தட்டி கொடுத்து கௌரவிப்பதன் மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருமே சந்தோஷப்படுவார்கள். என்று சொன்னால், தங்களுடைய நாட்டில் இல்லாமல் இருந்தால் கூட அவர்களை நோக்கி எமது தேசிய வானொலியில் இந்த நிகழ்வினை, இந்த நாளை நாங்கள் கௌரவித்து அவர்களுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆகவே அவர்களை நாங்கள் கௌரவிப்பதற்காகத்தான் இந்த தினத்தை நாம் முதற்கண்ணாக எடுத்துக்கொள்கின்றோம். அது மாத்திரமில்லாது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பணம் அனுப்புதலில் தாக்கத்தை அதிகரித்தல். அதாவது அவர்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு விட்டு சென்று அவர்கள் தங்களுடைய குடும்பங்களின் வாழ்க்கையில் பணத்தை அனுப்புகின்றார்கள். அதனுடைய தாக்கத்தின் மூலமாக பல மாற்றங்கள் அவர்கள் செய்கின்றார்கள். ஆகவே அதனுடைய அங்கீகரிக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாது ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் என்று சொல்லுவோம். அதாவது நிதி உட்புகுத்தலை மேம்படுத்துதல். அதாவது அவர்கள் வாயிலாக எமது நாட்டுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் புதுவிதமான ஒரு நிதி உட்பாய்ச்சல் வருகின்றது. அதையும் நாம் நிச்சயமாக கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கிற்காகத்தான் இந்த தினத்தை நாம் மிகவும் எழுச்சியாகவும் மிகவும் வரவேற்கத்தக்க விதத்தில் கொண்டாடுகின்றோம். அது மாத்திரமல்ல, பாதுகாப்பான மற்றும் குறைந்த செலவிலான
பணப்பரிமாற்றங்களை ஊக்குவிக்கிறோம். என்னென்னு சொன்னால் இவ்வாறான தினத்தின் மூலமாக நாம் அவர்களுக்கு எடுத்துச் செல்கின்றோம், நீங்கள் உங்கள் கடினமாக உழைத்த பணத்தை ஒரு முறைமையின் கீழ் நீங்கள் கொண்டு வாருங்கள், அதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு கௌரவிக்கின்றோம் போன்ற ஒரு சிறந்த ஒரு சட்ட பின்பற்றுதலையும் நாங்கள் அவர்களுக்கு ஊக்குவிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவ்வாறு சட்டத்தை பின்பற்றுவர்களை நாங்கள் ஏதோ ஒரு தருணத்தில் நாங்கள் ஊக்குவிப்பதன் மூலமாகவும் அவர்களை ஒரு உந்து சக்தியாக நாங்கள் செயற்படுகின்றோம். அதன் நோக்கமாகவும் இந்த தினத்தை நாங்கள் எடுத்து மிகவும் ஒரு செழுமையாக கொண்டாடுகின்றோம். அது மாத்திரமல்லாது வளர்ந்து வரும் நாடுகள், இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளின் பொருளாதாரத்தில் அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் உச்சமாக இருக்கின்றது. என்று சொன்னால் நீங்கள் சொன்னது போன்று நாம் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டெழுந்து வருகின்ற மிக மீண்டெழுந்த காரணத்தின் மிக முக்கிய காரணியாக அந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்புகின்ற ஃபாரின் ரெமிட்டன்ஸ் தான் மிக முக்கிய பங்கை தொடர்ச்சியாக அளித்து வருகின்றது. ஆகவே நாங்கள் கடினமான காலத்திலும் சரி நல்ல காலத்திலும் சரி அவர்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு டாலரும் தான் இந்த நாட்டின் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாட்டின் ஒவ்வொரு சேவை, அதாவது எமது கல்வியாக இருக்கலாம், எமது அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கலாம், எமது கடன் திருப்பி அனுப்புதல் மற்றும் எமது ஃபாரின் ரிசர்வ் டெவலப்மெண்டாக இருக்கலாம், IMF-இன் நன்மதிப்பை பெறுகின்ற போன்ற சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வாறான ஒரு நல்ல நிலைக்கு அவர்கள் வெளிநாட்டில் அவர்கள் சென்று அனுப்புகின்ற அந்த பணம் அனுப்புதல் என்ற முறைமையினால் தான் நாங்கள் இன்று இலங்கையிலே நெஞ்சை நிமிர்த்தி நாங்கள் அனைவரும் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த காரணங்களுக்காக, இந்த நோக்கத்திற்காகத்தான் நாம் இந்த தினத்தை ஒரு முக்கிய தினமாக ஜூன் 16ஆம் தேதியை ஒரு முக்கிய தினமாக, அதாவது சர்வதேச குடும்பம் பணம் அனுப்புதல் என்ற தினமாகவே நாங்கள் கொண்டாடுகின்றோம். குறிப்பாக இலங்கையில் ஒரு எழுச்சிமிக்க தினமாக நான் கொண்டாடுகின்ற காரணமே என்று நான் கருதுகின்றேன். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விடியும் வேளை சமகால விவகாரங்கள் தொடர்பிலே ஆராய்கின்ற நேரடி நிகழ்ச்சி. இது தமிழ் தேசிய சேவை அலைவரிசைகளில் இன்று எமது நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்து நேர்களுக்கு விவரங்களை தெளிவுபடுத்திக் கொண்டிருப்பவர் பட்டய கணக்காளர், வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள். குடும்ப பணம் அனுப்புதல் தொடர்பிலே ஐக்கிய நாடுகள் பிரகடனமாக அதன் கூற்றாக இன்று புலம்பெயர் தொழிலாளர்களுடைய உழைப்பை கௌரவிக்கும் முகமான தினம் இன்று குடும்ப பணம் அனுப்புகின்ற தினம் தொடர்பிலே அதனுடைய முக்கியத்துவம் மற்றும் அதன் விவரங்கள் பற்றி நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். குறிப்பாக இலங்கையிலே சர்வதேச நாடுகளுக்கு தொழில் வாண்மை மிகுந்த பணியாளர்களை அனுப்பி இலங்கை பொருளாதாரத்திற்கு வலி சேர்க்கக்கூடிய வகையிலான அந்நிய செலாவணியை ஈட்டுவதிலே இலங்கை வெளிவிவகார அமைச்சு அதன் கீழ் வரக்கூடிய இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பாரிய பங்கை ஆற்றுகிறது. தென்கொரியா, அதே போன்றுதான் இஸ்ரேல், சைப்ரஸ், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு தொழில் வாண்மை மிகுந்த ப்ரொஃபஷனல்ஸை அனுப்பி வைப்பதற்கான பயிற்சிகள், அது குறித்ததான சேவைகள் மற்றும் பணியாளர்கள் வெளிநாட்டுக்கு சென்றதற்கு பின்னரான அவர்களுடைய சமூக நலன்களை ஆராய்ந்து அறிந்து செயற்படுத்துகின்ற வகையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பாரிய பங்கை வகிக்கிறது. அண்மையில் கூட சைப்ரஸ் நாட்டுடன் இலங்கைக்கு பல்வேறு வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவது குறித்து வெளிவிவகார அமைச்சர் கௌரவ விஜித ஹேரத் அவர்கள் சந்திப்புகளை நடாத்தியிருந்தார். இஸ்ரேலுடனான உற்பத்தி துறையிலே வேலைவாய்ப்புகளை இலங்கை அரசாங்கம் கீழ் இந்த MOUs, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் ஊடாக அவை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகள் ஹோட்டல் துறையிலே, நிர்மாண துறையிலே என்று பல்வேறு துறைகளில், அதேபோன்று ஜப்பான் நாட்டினுடைய மொழி திறமையினை வளர்த்த வண்ணம் அதற்கான பயிற்சியினர்கள், பாடநர்கள் இவற்றோடு தாதியர் துறையிலே, விருந்தோம்பல் துறையிலே, விவசாய துறையிலே, கட்டட நிர்மாண துறைகளிலே எல்லாம், கடல்சார் துறைகளிலே, மரைன் போன்ற துறைகளிலே இப்படியாக வேலைவாய்ப்புகளுக்கு பணியாளர்களை இப்பொழுது அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதேபோன்று இந்த 2026ஆம் ஆண்டு அதிகப்படியான வருமானமும் வெளிநாட்டு பணியாளர்களிடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மேலதிக தகவல். இந்த பின்னணியிலே பட்டய கணக்காளர் மற்றும் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, இலங்கைக்கு இப்படியாக வெளிநாட்டு தொழிலாளர்கள், வெளிநாட்டு பணியாளர்கள் பண அனுப்புதல்கள் செய்கின்றமையானது ஏன் முக்கியம் என்பதாக கருதுகிறீர்கள்? ஆமாம், என்று சொன்னால் எமது நாடு ஒரு சிறிய அழகிய நாடு, பாரிய உற்பத்தி
செயற்பாடுகளை செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் நமது நாட்டின் சைனா, இந்தியா போன்ற நாடுகளில் ஒப்பிடும் பொழுது அவர்களுடைய மக்கள் தொகையும் அவர்களுடைய உற்பத்தி திறனும் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் தமது நாட்டில் உற்பத்தியை செய்வதன் மூலமாக அந்த யூனிட் காஸ்ட் என்று சொல்லும் ஒரு பொருளினுடைய உற்பத்தி செலவை, அதாவது பொதுவாக நாங்கள் மேனுஃபேக்சரிங் உற்பத்தி செய்யும் பொழுது பொருட்களுடைய தொகை, உற்பத்தியினுடைய பொருட்களுடைய தொகை கூடும் பொழுது அந்த உற்பத்தி செலவு குறையும். அழகுக்கான உற்பத்தி அப்படித்தானே, அழகுக்கான உற்பத்தி. ஆகவே அவர்கள் மாஸ் ஸ்கேல், அதாவது பெருவாரியான பொருட்களை உற்பத்தி செய்வதனால் அவர்களுடன் நாம் போட்டி போட்டுக்கொண்டு உண்மையாகவே எமது உற்பத்தியை செய்வோமானால் பிராக்டிக்கலா அது நடைமுறையில் எங்களுடைய பொருட்கள் கூடுதலாக வந்துடும். ஆகவே அதன் காரணமாக எமது நாடு பாரிய அளவு இறக்குமதியில் தான் நாங்கள் சார்ந்திருக்கின்றோம். இறக்குமதி சார்பு பொருளாதாரம் என்று சொல்லுவோம். ஆகவே அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாம் எமது தேவைகளை ஈடு செய்வதற்காக, நமது நாட்டு மக்களின் தேவைகளாக, நாட்டினுடைய தேவைக்கு ஈடு செய்வதற்காக நாங்கள் பாரிய அளவு இறக்குமதி செய்கின்றோம். இறக்குமதி செய்வதற்கு நமக்கு பாரிய அந்நிய செலவாணி, அதாவது டாலர் தேவைப்படுகின்றது. நாம் பார்த்திருப்போம், அண்மை காலமாக மசகு எண்ணெயின் விலையானது அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது, குறைந்த வண்ணம் இருக்கின்றது, திருப்பி அதிகரிப்பு. ஒரு குறுகிய ஒரு நாட்களிலே பாரிய பிளக்சுவேஷன் என்று சொல்லுவோம், அதாவது மாறுபட்ட தொழிற்பாடுகள் இருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தளவில் எவ்வகையில் விலை கூடினாலும் குறைந்தாலும் நாட்டு மக்களுடைய சேவைகள், நாட்டு மக்களுடைய நலன் கருதி எவ்வளவு பணம் கூடினாலும் அந்த இறக்குமதியை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதால்தான் நமது நாட்டினுடைய செயற்பாடு, பொருளாதார செயற்பாடுகள் மற்றும் எமது நாளாந்த செயற்பாடுகளை கொண்டு செல்ல முடியும். அந்த வகையில் அரசாங்கமானது வெளிநாட்டில் இருந்து வருகின்ற இறக்குமதி, அத்தியாவசிய பொருட்களுடைய இறக்குமதி செலவு கூடினால் என்ன குறைந்தால் என்ன தொடர்ச்சியாக அந்த இறக்குமதியை செய்ய வேண்டும். அது அவ்வாறு டாலரினுடைய பெறுமதி, இறக்குமதி செலவு கூடும் பொழுது நமக்கு பாரிய டாலர் பற்றாக்குறை ஏற்படும். ஆகவே நாங்கள் பார்த்திருப்போம், 2022ஆம் ஆண்டு நமது இலங்கை கஜானாவில் பாரிய அந்நிய செலாவணி குறைவு ஏற்பட்டு கஜானாவே காலியாக இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் ஜனாதிபதி பொறுப்பேற்ற பின்பு மிகவும் துல்லியமாக செயற்பாட்டு, இலங்கை ஜனாதிபதியின் நிதியமைச்சர் என்ற முறையில் பாரிய திட்டங்களையும் மிகவும் உன்னிப்பாகவும் மிகவும் கவனமாகவும் ஒரு முற்பாதையிலே எவ்வாறு கவனமாக செல்ல வேண்டும் என்ற இணங்க அவர் தனது கொள்கைகளை மிகவும் சாதுரியமாக செயற்படுத்தி அதை வெற்றி பெற்றுள்ளார் என்றே நான் கருதுகின்றேன். அதனுடைய செயற்பாடாகத்தான் இந்த டாலர் வருகையானது கூடுகின்றது. ஆகவே இந்த எமது தொழிலாளர், இலங்கையில் இருக்கின்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் அனுப்புகின்ற பணமானது நமக்கு பாரிய அந்நிய செலவாணி டாலர் உட்பாய்ச்சலை ஏற்படுத்துகின்றது. இது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதை தவிர நமக்கு எவ்வாறு இலங்கைக்கு டாலர் வருகிறது என்று சொன்னால், ஏற்றுமதி, எமது நாட்டினுடைய ஏற்றுமதி தேயிலை நாங்கள் பார்த்திருப்போம். எமது நாட்டினுடைய மிகவும் உச்சமான தேயிலை ஏற்றுமதி மூலமாகவும் மற்றும் ஆடை தொழிற்சாலைகள் மூலமாகவும் பிற விவசாய ஏற்றுமதி துறை மூலமாகவும் ஏற்றுமதி வருமானம் ஏற்றுமதி செய்கின்றோம். அதன் மூலமாகவும் டாலர் வருகின்றது. அது மாத்திரமல்லாது கடந்த காலங்களாக இந்த சுற்றுலாத்துறை வருவாயும் அதிகரிப்பதன் மூலமாகவும் நமக்கு டாலர் வருகின்றது. ஆனால் இந்த துறையும் விட எமது வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்புகின்ற டாலரானது மிகவும் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமும் கூடுகின்றது. அதே நேரம் நமது நாட்டினுடைய வளர்ச்சி மேற்படுகின்றது. அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போன்று, அதாவது ஒருவர் வெளிநாடு சென்றது சொன்னால் அவருடைய குடும்பமும் மேல்நிலையை நோக்கிய ஒரு பாய்ச்சல், அதாவது அவர்களுடைய குடும்ப குறிக்கோள்கள், குடும்பத்துடைய இலக்குகளும் அடையக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. அதே நேரத்தில் நாட்டினுடைய கொள்கை என்று சொன்னால் நாட்டுக்கு தேவையான டாலர் வருகின்றது. அதன் மூலமாக நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மை ஏற்படுகிறது. ஆகவே அவர்கள் ஏற்றுமதியாக இருக்கலாம், சுற்றுலாத்துறையாக இருந்தால் கூட எமது இலங்கை நாட்டு மக்கள், அதாவது இலங்கை தொழிலாளர்கள் வெளிநாடு அனுப்புகின்ற பணத்தில் வருகின்ற அந்த டாலர் உட்பாய்ச்சல் மிகவும் முக்கியம். அதன் காரணமாகத்தான் நான் இந்த தொழிலாளர் பணம் அனுப்புதல் மிகவும் முக்கியம் என்று சொல்றேன். ஏன்னு சொன்னால் வெறுமனே டாலர் மாத்திரம் பெறுகின்ற, டாலர் வரும் பொழுது எமது வாழ்வாதார முறைமையும் கூடுகின்றது. வாழ்க்கையின் ஒரு குவாலிட்டி என்று சொல்லுவோம். ஒரு நாங்கள் வாழ்கின்ற
தரம். நிச்சயமாக நாம் இன்று இலங்கையில் கிராமந்தோறும் நாங்கள் ஒவ்வொரு கிராமந்தோறும் பார்க்கக்கூடிய இருக்கிறது, யாராவது ஒருவர் வெளிநாடு சென்றால் அந்த வீடு செழுமையா இருக்கும், அது தொடர்ந்து அவருடைய கிராமம் வளர்ச்சி வரும். அதை இதிலே பட்டய கணக்காளர் மற்றும் வரி முகாமைத்துவ ஆலோசகர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களே, டொலர் உட்பாய்ச்சலிலே வெளிநாட்டு பணியாளர்கள் பெரும் பங்கு வகிக்கிறார்கள் என்பது திண்ணம். அதனை வலியுறுத்தி நீங்கள் சொன்ன விவரங்களோடு சாதாரணமாக ஒருவருக்கு எமது நிகழ்ச்சியை எங்கோ ஒரு கோடியிலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சாதாரண ஒரு பொதுமகனுக்கு எண்ணக்கூடிய ஒரு தோற்றம் எண்ணப்பாடுதான். வெளிநாட்டிலிருந்து ஒருவர் பணத்தை இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தருக்கோ தன்னுடைய உறவுகளுக்கோ அனுப்புகின்ற பொழுது அது அரசாங்கத்தினுடைய பொருளாதார இருப்புக்கு எப்படி வலு சேர்க்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அது இவர்களுக்கு தானே செல்கிறது என்று கூட எண்ணலாம். உண்மையிலே அதன் தொழில்நுட்ப ரீதியான விளக்கம் என்ன ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களே? சிறந்தர்கள் நல்ல கேள்வி. நீங்கள் என்று சொன்னால் நாங்கள் சொல்லலாம், ஒருவர் தனிப்பட்ட முறையில் வெளிநாடு சென்று அவ்வாறு செல்வது எவ்வாறு தனிப்பட்டவருக்கு தானே வருகின்ற பணம் இவ்வாறு இலங்கைக்கு என்று சொன்னால் அவர் என்று நாங்கள் இதை பார்க்க மேக்ரோ எக்கனாமிக் லெவல், அதாவது முழுமையான பொருளாதார சுழற்சியை தான் பார்க்க வேண்டும். அதாவது நாம் இலங்கை நாடு என்று பார்க்கும் பொழுது இலங்கையினுடைய வரவும் செலவும் என்று இருக்கின்றது. ஆகவே இந்த அவர்கள் அனுப்புகின்ற பண உள் வருகை எமது வங்கியின் முறைமையின் மூலமாக ஒரு ஃபார்மல் மெத்தடில் வருகின்றது. அதாவது வங்கிக்கு அனுப்பி அதன் மூலமாகத்தான் உட்பாய்ச்சலை உள்வாங்கப்படுகின்றது. ஆகவே அவ்வாறு வரும் பொழுது இது எமது நாட்டில் இருக்கின்ற பணத்தை விட புதிதாக பணம் உட்பாய்ச்சல் படப்படுகின்றது. ஆகவே அவ்வாறு வரும் பொழுது அது முதல் ஒருவருக்கு இருந்தால் கூட ஒரு நாட்டிற்கு வருகின்ற ஒரு உட்பாய்ச்சலாக கருதப்படுகிறது. என்ன சொன்னால் மேக்ரோ எக்கனாமிக் லெவல், மைக்ரோ லெவல் என்று சொல்லுவோம். மைக்ரோ என்று சொன்னால் அதாவது உள்முகப்படுத்த பொருளாதார அமைப்பை கருதுகிறது. மேக்ரோ லெவல் என்று சொன்னால் உலகத்தில் இருந்த ஒரு நாட்டுக்கு ஏற்படுகின்ற உலக மாற்றங்கள், உலகத்தினுடைய அதிர்வலைகள். இந்த பாசிட்டிவ் அதிர்வலை என்று சொன்னால் உள்நாட்டு உட்பாய்ச்சல், அவ்வாறு அனுப்புகின்ற டாலர் இலங்கை என்ற ஒரு கட்டமைப்பு, இலங்கை என்ற நாட்டை எடுக்கும் பொழுது அந்த நாட்டில் இருந்து இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து அதற்கு வருகின்ற பணம், அவ்வாறு ஒவ்வொருவரும் அனுப்புகின்ற பணமானது ஒரு நாட்டிற்கு ஒரு சிறு துளி பெருவெள்ளம் என்று போன்று இந்த அமைப்பு மூலமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். அவர்கள் தமது கைக்கு, தமது குடும்பத்துக்கு, தமது கணக்குக்கு வந்தால் என்ன, அந்த ஒவ்வொரு டாலரும் நமது நாட்டுக்குத்தான் வருகின்றது என்று நாம் எடுக்கின்றோம். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த தனிப்பட்ட முறையில் சட்ட விதிக்கு முறைமையாக அனுப்பப்படுகின்ற ஒவ்வொரு பணம் நாட்டிற்காகத்தான் வருகின்றது. ஆகவே அவர்கள் அந்த டாலராக அனுப்பும் பொழுது நாம் அந்த டாலரை இலங்கையில் டாலராக செலவு செய்ய முடியாது. அதை நாங்கள் இலங்கை ரூபாவாகத்தான் மாற்ற வேண்டும். ஆகவே அந்த டாலரை நாம் நிச்சயமாக வங்கிகளுக்கோ அந்த வங்கிகளுக்கு தான் விற்க வேண்டும். அந்த வங்கிகள் விற்கும் பொழுது மத்திய வங்கிக்கு தான் இந்த டாலர் போகின்றது. ஆகவே மத்திய வங்கிக்கு டாலர் வருகின்றது. ஆகவே அந்த வகையில் கூட நாம் எடுத்து பார்க்கும் பொழுது கூட இலங்கைக்கு புதிய பணம் வருகின்றது. ஆகவே அதன் மூலமாகத்தான் நாம் ஒரு மேக்ரோ எக்கனாமிக் லெவல் என்ற முறையில் அவர்கள் அனுப்புகின்ற டாலர் தனிப்பட்ட முறையாக இருந்தால் கூட அது நாட்டிற்கு வருவதாகவே நாம் கருதுகின்றோம். பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களே, 1 ஜூன் 16 சர்வதேச குடும்ப பணம் செலுத்துதல் தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்சஸ். இதிலே நாங்கள் முக்கியத்துவமான விடயங்கள் எவை என்பதை பற்றி கலந்துரையாடிக் கொண்டிருக்கின்றோம். இன்று விவரங்களை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்கள். ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களே, உண்மையிலே இலங்கையை பொறுத்தவரையிலே தற்போது இலங்கைக்கு உண்மையில் எவ்வளவு அளவு பண அனுப்புதல்கள் தான் கிடைக்கின்றன என்பதை பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம், மிகவும் சந்தோஷமா இருக்கு பக்கீஸ். நீங்க நல்ல சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த நாள் மாத்திரமில்லாமல் அவருடைய வேற தரவுகளையும் கேட்பதன் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு விவரமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் கேட்டது போன்று நாங்கள் பார்க்கும்பொழுது பல ஆண்டுகளாக கடந்த 4-5 வருடமாக பார்க்கும் பொழுது அவர்கள் அனுப்புகின்ற பணம் அனுப்புதல் மிகவும்
கணிசமான வளர்ச்சி காணப்படுகின்றது. நாங்கள் 2025 ஆண்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட $8 பில்லியன் இலங்கைக்கு அவர்கள் மூலமாக வருகின்றது. $8 பில்லியன் என்று சொன்னால் பார்த்துப்போம் எவ்வளவு பெரிய ஒரு பணத்தை அவர்கள் தங்களுடைய நாட்டுக்காக அனுப்புகின்றார்கள். அது மிகவும் மிகவும் ஒரு பெரிய உச்சமான என்று சொன்னால் இந்த எமது நாடு அனுபவித்த பாரிய பொருளாதார சிக்கல்களில் அவர்களுடைய என்ன சொன்னால் ஒருவர் நாடு என்று சொன்னால் நாட்டு மக்கள் அனைவரும் இந்த நாங்கள் சந்தித்த அந்த பாரிய பொருளாதார பிரச்சனை என்பது ஒவ்வொரு சந்தை நாங்கள் இருக்கிறோம் ஒரு 200, 300, 400 வருஷமாக இலங்கை கதைக்க போகின்ற ஒரு விடயம். அந்த வகையில் எமது இந்த புலம்பெயர்கள் அனுப்பிய $8 பில்லியன் மிகவும் மிகவும் தொன்று தொட்டு காலங்காலமாக நாங்கள் பேச போகின்றோம். அந்த $8 பில்லியன் அவர்கள் 2025 ஆண்டு அனுப்பியிருக்கின்றார்கள். இப்பொழுது வருகின்ற தரவுகளின்படி, மத்திய வங்கியின் தரவுகளின்படி இந்த இலக்கானது மிகவும் கூடிக்கொண்டே போகின்றது. நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 மாசத்திலே இந்த $8 பில்லியன் இந்த வருஷம் 2026 கூட நாங்கள் தாண்டி விடுவோம். ஏனென்று சொன்னால் அந்த வகையில் நமது நாட்டு புலம்பெயர் தொழிலாளர்கள் அனுப்ப வேண்டும் என்றிருக்கிறார்கள். அது மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் எவ்வாறு அனுப்புவதன் வாயிலாக நமது வெளிநாட்டு கையிருப்பு கூடுகின்றது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் சொன்னது போன்று எவ்வளவு அனுப்புகின்றார்கள் என்று சொன்னால் அந்த அனுப்புதன் மூலமாக நாங்கள் என்ன கிடைத்திருக்கின்ற பார்க்க வேண்டும். எமது வெளிநாட்டு கையிருப்பு என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட 2 வருஷத்துக்கு முதல் எமது வெளிநாட்டு கையிருப்பு அறவே இல்லாமல் இருந்து நாடு வங்குரோத்துன்ற நிலையை இருந்தது. அந்த வகையில் இவ்வாறு $8 பில்லியன் வருது என்று சொன்னால் எமது டாலர் கையிருப்பு உயர்கின்றது. அதே மாத்திரமல்லாது எமது ரூபாவின் பெறுமதியை நாங்கள் ஓரளவு தக்க வைத்துக் கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த $8 பில்லியன் உட்பாய்ச்சல் ஒரு மிக முக்கிய காரணியாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது நாங்கள் இப்பொழுது இறக்குமதியை எவ்வளவுதான் ஈரான் இஸ்ரேல் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மசகெண்ணின் விலை அதிகரித்திருந்த நிலையிலும் எம்மால் தொடர்ச்சியாக எரிபொருளை எமது ஜனாதிபதி நிதியமைச்சர் என்ற முறையில் சிறந்த முறையில் வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்தது கூட இந்த வெளிநாட்டு புலம்பெயர் தொழிலாளர்கள் அனுப்புகின்ற $8 பில்லியன் தொடர்ச்சியான உட்பாய்ச்சல். அவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து பெருவாரியான டாலர்களை அனுப்பினாலும் அந்த நாடுகளில் அவர்கள் எதிர்நோக்குகின்ற அசாதாரண பிரச்சனை இருந்தால் கூட அவர்களுடைய பணம் அனுப்புதலில் தங்கு தடையின்றி வருகின்றது. ஆகவே நாங்கள் அவர்களுக்கு அவர்கள் வாழ்வியலிலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்து கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் எமது நாட்டிற்கு எமது இலங்கை நாட்டிற்கு அவர்கள் தொடர்ச்சியாக அனுப்புகின்றனர். ஆகவே இது போற்ற வேண்டியதாக இரட்டிப்பாக நாங்கள் இந்த வருஷத்தை 2026 ஆண்டை நாம் அவர்களுக்காக இரட்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். எமது பொருளாதாரத்தையும் அவர்கள் கட்டி எழுப்புகின்றார்கள். அதே நேரத்தில் அவர்களும் இதே மாதிரியான ஒரு வாழ்வியல் பிரச்சனை எதிர்கொண்டு இருந்தால் கூட நமது நாட்டுக்கு அனுப்புகின்றார்கள். அது மாத்திரமல்லாது நாங்கள் இப்பொழுது இவ்வாறு அனுப்புகின்ற வெளிநாட்டு டாலர்கள் மூலமாகத்தான் நாம் நமது நாடு கடனை கூட திருப்பி செலுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது. ஆகவே $8 பில்லியன் என்பது பாரிய ஒரு தொகை அதிகரிப்பு. 2026 ஆண்டு இதையும் தாண்டி நாங்கள் அதிகமான வளர்ச்சியை அவர்கள் மூலமாக நாம் பெறப்போகின்றோம் என்றே நான் கருதுகின்றேன். நீங்கள் சொன்னது போன்ற உலகளாவிய பொருளாதார நிலவரங்களுக்கு மத்தியிலும் அரசினுடைய தொடர்ந்தேச்சியான சேவை வழங்குதல்களிலே எந்தவித இடையூறுமற்ற ரீதியிலே ஒன்று இறக்குமதியினை தொடர்வது, அதே போன்று ஏற்றுமதியினை தொடர்வது மாத்திரமல்லாது இந்த வெளிநாட்டு பண அனுப்புதல்கள் எவ்வளவு டொலர் உட்பாய்ச்சலிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அங்கே தக்க வைத்துக் கொள்வதிலும் காட்டிய பங்களிப்பு, அதுவும் 2026 ஆண்டு இரட்டிப்பு கௌரவத்தினை வெளிநாட்டு பணியாளர்களுடைய தியாகத்திற்காக நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற விபரத்தையும் நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். இப்போ எதிர்வருகிற நாட்களிலே ஈரான் அமெரிக்காவுக்கு இடையேயான இந்த ஒப்பந்தமானது கைச்சாத்திடப்பட இருக்கக்கூடிய நிலையிலே அதனுடைய மாற்றங்கள் பொருளாதார ரீதியிலே எவ்வகையான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பது பற்றியும் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இலங்கை அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த பணம் அனுப்புதல்களின் ஊடான டொலர் உட்பாய்ச்சலை தக்க வைத்து அதனை மேம்படுத்தி எங்களுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவது பற்றியதான கொள்கைகளை எப்படி பார்க்கிறீர்கள்? பட்டிய கணக்காளர் மற்றும் வரி முகாமைத்துவ ஆலோசகர் ஜி எஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களே. ஆமாம், நாம் இந்த வரி ஆலோசகராகவும் மற்றும் கொள்கை ரீதியாக ஓரளவு தெரிந்திருக்கிற என்ற காரணத்தினால்
தற்பொழுது இலங்கை ஜனாதிபதியினுடைய கொள்கை திட்டமிடலும் கொள்கை திட்டம் மாத்திரமல்லாது அந்த கொள்கைகளை பிரகடனப்படுத்த வேண்டும். அந்த பிரகடனப்படுத்தி ஏதாவது மாற்றங்கள் வேணும் என்று சொன்னால் அந்த மாற்றங்களை கூட அவர் உடனடியாக செய்து அதனுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து புதிய சட்டங்களை கொண்டு வருகின்றார். அது உண்மையாகவே வரவேற்கத்தக்கது. ஏனென்று சொன்னால் நாங்கள் அந்த ஜனாதிபதி வரும் பொழுது அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், மக்களுடன் மக்களாக சேர்ந்து மக்களுடைய குறைகளை அறிந்து அதை நிச்சயமாக தான் நிவர்த்தி செய்வேன் என்றே சொல்லியிருந்தார். உண்மையாகவே நான் இந்த இருப்பதனால் அதாவது இந்த வரி ஆலோசகராகவும் எக்கனாமிக் ஆலோசகராகவும் பிசினஸ் அட்வைசராகவும் இருக்கும் பொழுது நாங்கள் சொல்லுகின்ற குறைகளை உடனடியாக உள்வாங்கப்படுகின்றது. ஏதோ ஒரு வகையில் இந்த குறைகள் அந்த திட்டமிடல் குழுக்கு செல்கின்றது. அந்த குறைகளை உடனடியாக சரிபலை பார்த்து தேவை ஏற்படும் பொழுது பல மாற்றங்கள் வந்த வண்ணம் தான் இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த தொழிலாளர்களுடைய நலன் ஏனென்று சொன்னால் நாங்கள் அவர்களை அனுப்பிவிட்டு நாங்கள் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் புரிந்து கொண்டு அவர்கள் படுகின்ற துன்பங்கள் அவர்கள் அனுப்பிவிட்டு அவர்களுடைய இலங்கை வாழ்கின்ற குடும்பத்துடைய பாதுகாப்பு, அவர்களுடைய கல்வி, அந்த குடும்பத்துடைய மருத்துவ செலவு, அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் போன்றவை எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றது போன்ற திட்டங்களும் அரசாங்கம் மிகவும் முறைமையாக செய்யப்படுகின்றது. அது மாத்திரமல்லாது அவ்வாறு வெளிநாடுகளில் சென்று வாழ்கின்றவர்கள் நீங்கள் சொன்ன போன்று இந்த மத்திய கிழக்கு அசாதாரண சூழ்நிலையில் ஏதாவது இடத்தில் அவர்கள் பாதிப்படைந்திருந்தால் உடனடியாக அந்தந்த நாட்டில் இருக்கின்ற அரசாங்கத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி அவர்களுடைய நிலையை, அவர்களுடைய சுகத்தை அவர்களுடைய குடும்பத்துக்கு அறிய தருகின்றார்கள். இது மிகவும் முக்கியம். என்று சொன்னால் ஒரு வீட்டில் ஒரு தகப்பனோ தாய் இருந்து அவ்வாறு அவர்களுடைய வாழ்கின்ற நாட்டில் அவர்கள் எவ்வாறு சுகமாக இருக்கின்றார்களா என்று ஒவ்வொருவரும் அனுபவித்தால்தான் அதனுடைய வலி தெரியும். ஒரு வலி ஏற்படும் பொழுது உடனடியாக அரசாங்கத்தினுடைய செவி சாய்க்கின்ற பண்பு மிகவும் வரவேற்கத்தக்கது. என்று சொன்னால் நாங்கள் டாலரை மாத்திரம் பெற்றுவிட்டு அவர்கள் கஷ்டப்படும் பொழுது ஏனோ தானோ ஒன்று இருக்காமல் அரசாங்கம் ஜனாதிபதி என்ற திட்டமிடல் குழு சார்பாக மிகவும் ஏனென்று சொன்னால் நீங்கள் அந்த நேர்களில் பலர் இருப்பார்கள். இந்த வகையான ஒரு சூழ்நிலையில் தமது தகப்பனோ தாயோ வெளிநாடு சென்று அவர்களுக்கு இந்த யுத்தத்தின் காரணமோ அல்லது குளோபல் என்வாயன்மெண்டல் காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்தால் அவர்களுக்கு வாழ்கின்ற இடத்தில் என்ன நடந்தது, அவர்களுடைய தகவல் இல்லையே போன்ற ஒரு கஷ்டம் வரும் பொழுது நாங்கள் அதற்குரிய அமைச்சுக்கு நாங்கள் அறிவிக்கும் பொழுது உடனடியாக நாங்கள் தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அரசாங்கத்துடைய கொள்கை என்று பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் நல்ல நிலையில் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது பல சலுகைகளையும் இந்த அரசாங்கம் கொண்டு வருகின்ற. உதாரணமாக வெளிநாட்டில் இவர்கள் போய் உழைக்கின்ற வருமானத்துக்கு வரி இல்லை. அது மாத்திரமல்லாது வீடமைப்பு கடனை பெற்றுக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அவர்கள் என்ஆர்எஸ்சி அக்கௌண்ட் போன்ற கணக்குகளை திறக்கக்கூடியதா இருக்கின்றன. அவ்வாறு திறந்தால் அவர்கள் டாலரிலேயோ அல்லது வெளிநாட்டு கணக்கில் வைத்திருந்தால் அதற்கு கூட பெறப்படுகின்ற வட்டி வருமானத்துக்கு டாக்ஸ் இல்லை போன்ற பல சலுகைகளை வழங்குகின்றார்கள். அது மாத்திரமல்லாது அவர்கள் உழைத்து வருகின்ற நிதியை ஒரு சிறந்த முறையில் அவர்களுடைய கல்விக்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய வீடமைப்பு மற்றும் சிறு தொழில் மற்றும் விவசாய அபிவிருத்தி மற்றும் பெண்களின் பொருளாதார வலிமை போன்றவற்றை மேம்படுத்த தேவையான அறிவூட்டல்களையும் தரவுகளையும் தொடர்ச்சியாக அரசாங்கம் வழங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. என்று சொன்னால் அரசாங்கம் இப்பொழுது உணர்ந்துள்ளது இவ்வாறான பெறப்படுகின்ற அவர்களுடைய டாலர் முக்கியத்துவம் பெறுகின்றதோ அதே போன்று அவர்களுடைய குடும்பத்தை நாம் நிச்சயமாக அவதானமாகவும் செயற்பட வேண்டும். என்று சொன்னால் அவர்கள் போய் உழைத்து வருகின்ற பணத்தின் மூலமாக திரும்பி அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வரும்பொழுது குடும்பம் செழுமையாக இருந்து குடும்பத்துடன் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையை உணர்ந்து அந்த வகையில் அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட போகின்ற பல கொள்கை மாற்றங்கள் வரவேற்கத்தக்கதான் இருக்குது. குறை என்று சொல்லும் பொழுது பெருசாக இல்லை. ஆனால் அந்த சில நேரத்தில் நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. சிலர்களை நாங்கள் சொல்லும் பொழுது இலவாக இருந்தாலும் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. அவ்வாறு ஆனால் என்று சொன்னால் நடைமுறை சிக்கல் என்று சொல்லும் பொழுது உடனடியாக தீர்க்க முடியாது. ஒரு ஒன்றை செய்யும் பொழுதுதான் அதில் குறை நிறைகள் தெரிய போடுகிறது. அவ்வாறு குறைகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக அந்தந்த
வெளிவிவகார அமைச்சுக்கு அல்லது நீங்கள் செயற்படுகின்ற அமைச்சுக்கு நீங்கள் எழுத்து மூலமாக கொடுக்கும் பொழுது இந்த குறைகளை அவர்கள் உள்வாங்கி போதுமான முறையில் அரசாங்க ஜனாதிபதியின் கவனத்தில் கொண்டு வரப்படுகின்றது. அந்த நீங்க நிச்சயமாகவே அது ஒரு குறையாக இருந்தால் உடனடியாக தீர்வு ஏற்படப்படுகின்றது நான் கருதுகின்றேன். சரி, இதற்கிடையிலே நீங்கள் மிக முக்கியமான விடயத்தினை குறிப்பிட்டிருந்தீர்கள். பட்டய கணக்காளரும் அதே போன்றுதான் வரிமுக அமைத்து ஆலோசகருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களை இந்த நான் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி NRFC வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான இந்த வெளிநாட்டு நாணய கணக்கு என்று வைத்துக் கொள்வோமே, இந்த NRFC அதிலே பணம் அனுப்புகின்ற பொழுது அதற்கான வரி இல்லை என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். வட்டி வருமானத்தின் மீதான டாக்ஸ் வரி இல்லை, இப்படியான சலுகைகளை அரசாங்கம் வழங்குகிறது என்கின்ற விடயத்தை நீங்கள் வலியுறுத்தி சொல்லியிருந்தீர்கள். உண்மையிலே இந்த NRFC கணக்கு என்றால் என்ன, அதனுடைய முக்கிய நன்மைகள், இந்த NRFC கணக்குகளிலே கிடைக்கக்கூடிய வட்டிக்கு வரி இல்லை என்கின்ற அந்த விடயம் உட்பட அதிலே இருக்கக்கூடிய உட்பொதிந்திருக்கக்கூடிய விடயதானங்களை பலர் அறிய ஆவலாக இருப்பார்கள். எங்களுடைய நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே? ஆமாம், நிச்சயமாக NRFC என்று சொன்னால் நான் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட். உதாரணமாக ஒரு இலங்கை ஒருவர் ரூபா தவிர்ந்த பிற நாணயங்களில் வருமானமாக ஈட்டக்கூடிய தன்மையில் இருந்தால் அவர் இந்த டாலரை 2 விதமாக வெளிநாட்டு வருமானத்தை 2 விதமாக உழைக்கலாம். நாங்கள் இப்போது பார்த்திருப்போம், இந்த புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இலங்கையில் இருந்து கூட நாங்கள் வெளிநாட்டு கரன்சியை உழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று வெளிநாடு சென்று கூட உழைக்கக்கூடிய இருக்கு. இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகின்ற தினமானது எமது நாட்டில் இருக்கின்ற எமது நாட்டு பிரஜை வெளிநாட்டில் சென்று பிசிக்கலாக சென்று அந்த நாட்டில் பிற நாட்டில் வேலை செய்து அனுப்புகின்ற கணக்கு. அதான் வெளிநாடு சென்று உழைத்து வருகின்ற டாலர். நாங்கள் இப்ப பார்த்துப்போம், கொரோனா பின்பு இல்ல ஒர்க் ஃப்ரம் எனிவே என்ற முறைகள் நிறைய இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி மற்றும் இந்த சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனி பார்த்திருப்போம். கிராமந்தோறும் வியாபித்து நாங்கள் கிராமத்தில் எமது வீட்டில் இருந்தே நாங்கள் இப்போது வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை செய்கின்றோம். அவர்கள் இலங்கையில் இருந்தே ஃபாரின் கரன்சி ஏர்ன் பண்ணுகின்றார்கள். ஆகவே எமது நாட்டுக்கு 2 முறையில் ஃபாரின் கரன்சி வரப்போகின்றது. ஒன்றில் எமது இலங்கையில் வெளிநாடு சென்று உழைக்கின்றார்கள், ஒன்று இலங்கையில் இருந்தே வெளிநாட்டு கரன்சியை உழைக்கின்றார்கள். ஆகவே இதில் முக்கியமாக கருத வேண்டியது, இலங்கையில் இருந்து கொண்டு வெளிநாட்டு ரூபாவை பெறும் பொழுது அவர்கள் திறக்க வேண்டிய கணக்கு ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி RFC என்று சொல்லுவோம். அதாவது அவர்கள் இலங்கையில் பிசிக்கலாக இலங்கையில் இருந்து கொண்டு வெளிநாட்டு வருவாயை பெறுகின்றார்கள். அதை சொல்லுவோம் RFC என்று. NRFC என்று சொன்னால் இலங்கை குடிமகன் பிசிக்கலாக வெளிநாடு சென்று அங்கிருந்து இலங்கைக்கு அனுப்பும் பொழுது அவர்களால் மாத்திரம்தான் இந்த கணக்கை திறக்க முடியும். நான் ரெசிடென்சி ஃபாரின் கரன்சி. ஏன் நான் ரெசிடென்சி என்று சொன்னால், இலங்கை ஒரு வருஷத்தில் 365 நாளில் 60 நாள் அவர் 185 நாட்களுக்கு மேலதிகமாக இருந்தால் இலங்கை சட்டத்தில் உள்நாட்டு இறைவரை சட்டத்தின் கீழ் அவர் நான் ரெசிடென்டாக கருதப்படுவார்கள். இந்த NRFC அக்கவுண்ட் என்று சொன்னால் அவர்களுக்கே உரித்தான ஒரு பிரிவிலேஜ் என்று சொன்னால் அவர்கள் மாத்திரம்தான் இந்த கணக்கை திறக்க முடியும். அவர்களுக்கு கிடைக்கப்படுகிற ஒரு முன்னுரிமை. உதாரணமாக நாங்கள் இலங்கையில் இருந்து கொண்டு டாலரை உழைத்தாலோ வெளிநாட்டுக்கு நாங்கள் NRFC அக்கவுண்ட் திறக்க முடியாது. புலம்பெயர்ந்து சென்று எமக்கு நாட்டுக்கு அனுப்பினால் மாத்திரம்தான் NRFC அக்கவுண்ட் திறக்க முடியும். அதுதான் NRFC, நான் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி. நான் ரெசிடென்ட் கரன்சி ஃபண்ட் ஒழுங்கா, அதாவது கணக்கு மூலமாக வருகின்ற பணத்திற்கு வரி இல்லை. ஆனால் தற்பொழுது நாங்கள் உள்நாட்டில் டாலராக இணைத்தால் அதற்கு 15% வரி இருக்கின்றது. ஆனால் NRFC மூலமாக வெளிநாடு சென்று அனுப்புகின்ற வருமானத்திற்கு சட்டத்தின் மூலமாக எமது நாட்டுக்கு பணம் வரும் பொழுது அந்த NRFC அக்கவுண்டுக்கு பிறந்து அதன் மூலமாக பணம் அனுப்பினால் அவர்கள் தங்களுடைய வருமானத்தில் ஒரு சிறிய பகுதி அந்த நாட்டில் செலவு செய்து மிகுதியை எமது நாட்டுக்கு அனுப்பும் பொழுது அந்த நாட்டிற்கு, இலங்கை நாட்டுக்கு புதிய அந்நிய உட்பாச்சென்ற முறைமையின் கீழ் வரி சலுகை வழங்கப்படுகின்றது. அது மாதிரி இந்த NRFC அக்கவுண்ட் நீங்கள் US டாலராக இருக்கலாம், அல்லது யூரோவாக இருக்கலாம், கிரேட் பிரிட்டன் பவுண்டாக இருக்கலாம், ஆஸ்திரேலியன் டாலரோ கனடியன் டாலரோ, அல்லது நீங்கள் மத்திய கிழக்கு கரன்சியாக இருக்கலாம். அது இந்த இலங்கை தவிர்ந்த ஏனைய நாட்டினுடைய கரன்சியாக இருக்கலாம். ஆகவே இந்த NRFC அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது, வரிச்சலுகை இருக்கின்றது, வட்டி வருமானத்துக்கு வட்டி இல்லை. நீங்கள் இந்த NRFC அக்கவுண்டை நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள்
நீங்கள் முறையாக வைத்திருங்கள். காலம் வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு டியூட்டி ஃப்ரீ பல சலுகைகள் வரப்போகின்றது. அதை நீங்கள் இது தொடர்ச்சியாக நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணி கொண்டால் தான் பல சலுகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் இலங்கைக்கு வரும் பொழுது நீங்கள் NRC கணக்கு தரவுகளை கொடுப்பதன் வாயிலாக நீங்கள் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற டாலருடைய பெறுமதிக்கேற்ற முறையில் நீங்கள் டியூட்டி இல்லாமல் உங்களுடைய வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். உதாரணமாக நீங்கள் ஒரு தொலைக்காட்சியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் அதை நீங்கள் சொல்வது போன்று இந்த தீர்வை வரியற்ற விற்பனை நிலையங்கள், விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய விற்பனை நிலையங்களா, இல்லை என்றால் வெளியே இருக்கக்கூடிய அப்படியான விற்பனை நிலையங்கள் இருக்கின்றனவா? எங்கே அவற்றை நாங்கள் பயன்படுத்த இருக்கும்? நல்ல கேள்வி. இப்பொழுது விமான நிலையத்திலும் இருக்குது டியூட்டி ஃப்ரீ ஷாப். இல்லாத இடத்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு ஒரு 1 வீக் அல்லது 2 வீக்ஸுக்குள் இப்ப போர்ட் சிட்டி போன்ற இடத்தில் கூட அந்த தீர்வையற்ற இடம் இருக்கின்றது. ஆக நீங்கள் இங்கே கூட நீங்கள் வீட்டில் இருப்பவர்களுடன் கலந்து ஆலோசித்து உண்மையாகவே உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை என்ற முறையில் நீங்கள் வந்த பாஸ்போர்ட்டை காட்டி நீங்கள் தீர்வையற்ற முறையில் வேண்டக்கூடிய சாத்தியக்கூறு கூட இருக்குது. ஆகவே நீங்கள் உழைக்கின்ற பணத்துக்கு ஃபாரின் கரன்சியாக இருந்தால் அதற்கும் உழைக்கின்ற பணத்துக்கும் வரி இல்லை, அதே மாதிரி வட்டிக்கும் வரி இல்லை. ஆகவே உங்களுக்கு அது மாத்திரமல்லாது அரசாங்கத்தின் சலுகை மூலமாக டியூட்டி ஃப்ரீயாக கூட பொருட்களை வேண்டக்கூடிய பல நன்மைகள் இருக்கின்றது என்று நான் கருதுகிறேன். உண்மையிலே இந்த விடயதானம் குறித்து பேசுவதற்கு இன்னும் நேரம் வேண்டும். இன்னும் பல சந்தேகங்கள் நேயர்கள் மத்தியிலே இப்பொழுது எழுவது எனக்கு புரிகிறது. ஆனால் எங்களுடைய நேரம் இன்று இந்த அளவோடு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் மற்றொரு தடவையிலே நாங்கள் இது தொடர்பில் பேசலாம். வேலை பழுவுக்கு மத்தியிலும் நமது நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தமைக்காக பட்டய கணக்காளர், அதே போன்றுதான் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AJ சுவாமிநாதன் சர்மா அவர்களே, உங்களுக்கு மிக்க நன்றிகள். இந்த அளவிலே விடியும் வேளை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய விடியும் வேளை நிகழ்ச்சி தொழில்நுட்பம் மற்றும் தயாரிப்பிலே உதவியிருந்தவர் ஃபாத்திமா ரீசா ஹுசைன். நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் அன்பின் சிவராஜா தக்கீஷன். வணக்கம் நேர்களே. நன்றி சிவராஜா தக்கீசன்.